ஏன்டா இவங்கள தான் பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனடா. அங்கே பார், எனக்கு ஆகாதவளும் சேர்ந்து வந்திருக்கா. நான் என்னடா பண்ண முடியும்? நான் இவளை பார்க்க வரலான்னு முடிவெடுக்கும் போதெல்லாம் அவளும் கூட சேர்ந்து வந்துடுறா. வர வேணான்னு சொன்னால் ஏன் மாமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் ஆளை பார்க்க நீங்கள் வர மாதிரி என் ஆளை பார்க்க நான் வரேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். நான் என்னடா பதில் பேசுறது? இவ என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாடா. என் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கா. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பையனை அவங்க வீட்டில ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன் உன்னை ஏற்றுக்கிறதுலே பெரிய பஞ்சாயத்து தானே ஓடிட்டுருக்கு. அவங்க அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்குமே வாய்க்கா தகராறு பஞ்சாயத்து அதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு பொண்ணு கொடுக்கறதே பெருசு. ஏன்னா எல்லாம் இருக்கிறவன் நீ எதுவுமே இல்லாதவன்னா எனக்கு இப்படா பொண்ணு கொடுப்பாங்க? இவளுக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது? காதல் கண்ணை மறைக்க போதுங்கிற விஷயம் இவ விஷயத்தில் தெளிவாக தான் இருக்கு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட் மச்சி. அது எப்படி ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரி எப்பவுமே கலர் அப்படியே சேமாகவே ட்ரெஸ் பண்ணுறீங்க? எப்படி வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி பேசி வச்சுக்குவீங்களா? நீ கூப்பிட்டா நான் வந்தல்ல, பேசுவடா பேசுவேன். இன்னும் எவ்வளோ பேசுவியோ பேசு. யாருக்கிட்ட தெரியும்? நான் போட்டு வரதை பார்த்து ஓடி போய் அவன் வீட்டில் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாளோ என்னமோ, எனக்கு தெரியல. இல்லை நீ இது ஃபோன் பண்ணி அவன் இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கான், நீ அதே கலரில் வான்னு சொல்லி உன் குழந்தையாளுக்கு சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துருக்க. ஆமாண்டா, நான் என் ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறக்கே நான் பயந்துட்டு பேசுகிறேன். எங்கள் அப்பா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் மாட்டிக்குவோமான்னு. இதில் பத்தாதுக்கு சக்தி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் யார்கிட்டடா பிரச்சனையை தீர்க்கறது? எப்படியாவது இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடும் போல இருக்கே. இதுவும் தம்பியாக இருந்தால் என்ன தூக்கிட்டு போய் தாலியை கட்டியிருப்பான்டா. அவன் பண்ணுவான்டா, அவனுக்கு வேற என்ன பிரச்சனை? நான் எங்கள் அம்மா அப்பா வேலை யோசிக்க வேணாமா? சரி புராணத்தை பாடாத. போய் என்ன விஷயம்னு கேட்டு வா. தயவு செய்து அந்த தொல்லை இங்கே அனுப்பி விட்றாத. சரி சரி, நீங்க பேசுங்க, நான் அந்த பக்கமா நிக்கிறேன். இல்லை இரு. பேசுங்க மாமா. வீட்டில் வந்து இப்பதான் பேச போறீங்க? சொல்லுங்க சிவா. வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை தவிர வேற யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சிவா. உங்களுக்கு அது தெரியும்ல? வினிதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? வினிதா உங்களுக்காக காத்துட்ருக்கேன் தெரியும்ல? என்னடி பேசுகிற நீ? உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன்டி. என்ன ஆனாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். கடைசி கட்டத்தில் எதுவுமே இல்லைனாலும் உன்னை தூக்கிட்டு வந்தாது கல்யாணம் பண்ண வேண்டி. பயப்படாம இரு. சிவா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா வேற இந்த ஊர்லேருந்து மாப்பிள்ளை பார்க்குறேன், அந்த ஊர்லேருந்து மாப்பிள்ளை பார்க்குறேன்னு பார்த்துட்ருக்காரு. உங்கள் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தும் என் மனசு உன்னை தான் தேடி வந்துச்சு. உனக்கும் என்ன பிடிச்சிருந்தது. ரெண்டு பேரும் சொல்லாமலே நம்மளோட காதலை வளர்த்திக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது என்னால் உன்னை விட்டு கொடுத்துட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை சிவா. வேற யாராவது கல்யாணம் பண்ணணுன்னு எனக்கு தலையில் தோணுச்சுன்னா சத்தியமாக செத்துருவேன் சிவா. வைத்தியம் வளராத. என்ன ஆனாலும் நான் கட்டுற தாலி உன் கழுத்துக்கு தான் வரும். வேறு எவனும் என்னை மீறி உன் கழுத்தில் தாலி கட்ட நான் விட மாட்டேன்டி. பயப்படாத. நீ எப்போவுமே சிவா பொண்டாட்டி தான். போ சிவா, உன்னை நம்பி தான் இருக்கேன் சிவா. ப்ளீஸ், என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேறு யாராலும் என்னை நினச்சி கூட பார்க்க முடியாது. சின்ன வயசுலேருந்து வளர்த்திருக்க காதல் இது. நான் எப்போ பெரிய பொண்ணானோ அப்போ இருந்து மேலே என் காதல் இருக்கு. 15 வருஷமாக இந்த காதல் நான் வளர்த்து. எனக்கு தெரியும், இந்த காதல் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்ததுன்னு எனக்கு தெரியும். உனக்கு 10 வயசாக இருக்கும்போது இருந்தே நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதை காதல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எனக்கும் உன் மேலே ஃபீலிங் இருக்குது. ஒரு நாள் கூட நான் ஸ்கூலில் பார்க்கலன்னா என்னால் இருக்கவே முடியாது வினிதா. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது வினிதா. என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டி. கவலைப்படாத. எங்கள் வீட்லையும் உங்கள் வீட்லையும் பேசி சம்மதிக்க வச்சு கண்டிப்பாக ஊரில் இருக்க எல்லாரோட சம்மதத்தோடையும் ஆசீர்வாதத்தோடையும் தான் நம்ம கல்யாணம் நடக்கும். என்னை நம்பு. எனக்கு தெரியும், நீ சொன்னால் அதை செய்வேங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக வந்துடு சிவா. இப்போ கூட பொண்ணு பார்க்க தான் வராங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பின்னாடி நிற்கிறாளே, அவளை காட்டி கொடுத்துரு. அவளை கல்யாணம் பண்ணிட்டு போட்டும். என் ஃப்ரெண்டு செல்வம் தப்பிச்சிருவான், நீயும் தப்பிச்சிருவேன். அவன் மட்டும் காதில் கேட்டா அவ்வளோதான். இப்படி தான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்டி, புரியுதா? நீ யாரோட பொண்டாட்டி? சிவாவோட பொண்டாட்டிடி. கவலைப்படாத, சரியா? சரிங்க சார், சரி. ஹலோ, இந்த பக்கம் திரும்புறது. உனக்கு என்ன வேணும்? அங்கே உங்கள் அக்காவுக்கு துணைக்கு தானே வந்தேன். அது மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்கு துணைக்கு வந்தேன். உன் வேலையை நீ பாரு, உன் முகரை பார்க்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஓஹோ, தோற திரும்ப மாட்டீங்களோ? எனக்கு ஒரு சந்தேகம். நீ ரொம்ப அமைதியாக இதாக இருக்க, இவ ஏன் இப்படி இருக்கா? நான் என் அம்மா மாதிரி, அவ என் அப்பா மாதிரி.
பா எதா இருந்தாலும் போட்டு உடச்சி விட்ருவாள்ல. ஆமாம், திரும்ப மாட்டீங்க சார். ஒரு நிமிஷம் திரும்பினீங்கன்னா பரவாயில்ல. ஏண்டி? நானும் உன்னை திரும்ப சொல்லி எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், திரும்பினியா? அதான் உன் மூஞ்சி இருக்கிற நேரம் நான் வந்து நிற்கிறேன். என்னையும் உன் பிரச்சனை? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ம், உன் பின்னாடியே வரதுனால எனக்கு கேவலமாக நினைக்கிறியா? ஆமாண்டி, அப்படியே வச்சுக்கோடி. நான் உனக்கு கேவலமாக தாண்டி நினைக்கிறேன். ஓஹோ, என்னை பார்த்தா உனக்கு கேவலமாக தெரியுதுல்ல? ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடி வந்தா உனக்கு அவ்வளோ அசிங்கமாக தெரியுதா? என்னை பார்த்தா புரியுதுடா, புரியுது. இனிமேலும் பின்னாடி நிச்சயமாக நான் வரவே மாட்டேன்டா. நீயா என்னை தேடி வர வரைக்கும். ஏம்மா தாயே கையில், இப்போதான் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாம்மா, நானே இதை ஆதரிக்கிறேன். இரு, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. அப்படின்னா சொல்லுவேன், நீ கனவு கண்டுறாத. நீ என்ன சொன்னாலும் நான் உன் பின்னாடி தான் வருவேன். உன்ன மாதிரி ஒரு இழிச்சவன் எனக்கு கிடைக்கவே மாட்டான். சரியா? இவ்வளோ மாதிரியெல்லாம் நான் அழுதுட்டெல்லாம் நிற்க மாட்டேன். நீ வரலைனாலும் உன்னை தூக்கிட்டு போய் நான் தாலி கட்ட வச்சிருவேன்டா, ஜாக்கிரதை. அப்படியே நீ இல்லை அப்படி இப்படின்னு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ண போனாலும் அன்னைக்கு கல்யாணத்தில் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்து நீ தான் என்னை கெடுத்து இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவேன். இந்த பிள்ளைக்கு அப்பா நீ தான் சொல்லுவேன்டா. அடியாத்தி, நீ சொன்னாலும் சொல்லுவிடி. நீ ஏதோ திருந்திட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் ஒரு 2 செகண்டு. அதை கெடுத்துட்டியடி. இங்கே பாரு செல்வம், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. எனக்கு ஏன் உனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நீ வேணும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. என் அக்கா மாதிரி நான் சாஃப்டாலாம் இருக்க மாட்டேன். ஒருவேளை நீ எனக்கு கிடைக்கலன்னா சத்தியமாக சொல்கிறேன், உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன்டா. என்னடி நீ, உன்னோட மேய்க்கே வித்தியாசமாக இருக்கே. என்னாலேயே புரிஞ்சுக்க முடியலடி. சத்தியமா நீ ஒரு மாதிரி இருக்க, உங்கள் அக்கா ஒரு மாதிரி இருக்காடி. தயவுசெய்து என்னை தொல்லை பண்ணாதடி. உங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. உன் வேலையை பாரு. என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்திருக்கேன், நீ உங்கள் அக்காவுக்காக வந்திருக்கேன். அதை மட்டும் பார்ப்போம். தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டுறாத, உனக்கு புண்ணியமாக போகும். இங்கே பாரு செல்வம், எனக்கு நீ தான் வேணும். எனக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் வந்தாலும் வேணாம், எவ்வளோ பெரிய பேரழகம் வந்தாலும் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் செல்வம் தான் எனக்கு எல்லாமே. உனக்கு புரியலல்ல, உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ என்னை வேணான்னு அவாய்ட் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும் செல்வம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக அக்கா மாமா கல்யாணமும் நடக்கும், அதே மாதிரி உன்னோட கல்யாணம் என்னோட கல்யாணம் நடக்கும். நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு. நீ சத்தியமாக இல்லைன்னா, நான் இவ்வளோ மணி நேரம் பேசினது கூட காமெடி தான். நீ இல்லைன்னா நான் சத்தியமாக செத்துருவேன். அதுக்கப்புறம் நீ யாரையோ பார்த்து சந்தோஷமா இரு, சரியா? ஏம்மா தாயே, அதை முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணு போ. அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகிற நானும் முட்டாள் கிடையாது. ம், சரிங்க. நீங்கள் கண்டிப்பாக எனக்காக வருவீங்கன்னு நம்பிக்கையில் நான் போகிறேன். எத்தனை பேர் என்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாலும் நான் கண்டிப்பாக தைரியமாக தான் இருப்பேன். சீக்கிரமே என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்னதை காப்பாற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உன்னை பார்த்தா எல்லாத்துக்குமே பிடிக்கும்டி. கண்டிப்பாக இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதை ஏதாவது ஒரு பண்ணி நான் கெடுத்து விட்டுறேன். நீ முதல்ல கிளம்பு. என் அப்பா கிட்ட எப்படியாவது பக்குவமாக சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையை நான் பார்க்குறேன். சரி சிவா, உன்னை தான் நம்பியிருக்கேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அங்கே பாரு காக்கா. காக்காவா? லவ்யூடி. ஐயோ, வச்சுக்கிட்டு இவங்களாம் இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன்ல. என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன்டி, வேற யாரும் என்ன தடுப்பா? நல்ல வேலை அவங்க பார்க்கல. பார்த்தாலும் கவலை இல்லை. போகிறோம் போ. ஐ லவ் யூ. என்ன மாமா, எல்லாம் கிடச்சிருச்சு போல. பாரேன், சின்னஞ்சிறுசு இருக்குங்க தெரியாமல் பெருசுக பண்ணுறானியே எடுத்துப்போ. போப்பல. செல்வம், அப்படிங்க வரட்டுமா? அவங்க மட்டும் தான் மொத்தம் கொடுப்பாங்க, நானும் கொடுப்பேன். பாய். என்னதான் பண்றதுன்னே தெரியவே மாட்டேங்குது. என்னடா நடக்குது இங்க? ஒன்றும் இல்லைடா. சரி போவோம். கதிரு, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்குறியா? நம்ம வெற்றிக்கு ஆகாதவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாமே பாட்டிக்காக தான் இங்கே வந்து தங்கியிருக்கோம். ஏதாவது வெற்றி மனசில் தேவையில்லாத பேசி சங்கடப்படுத்திட போகிறாங்கடா. கொஞ்சம் பார்த்துக்கங்கடா நீயும் ரகும். ஏம்மா, அண்ணன் நாங்கள் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்க போகிறாங்க? நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்கம்மா. கவலையை விட்டுருங்க. எல்லாத்தையும் நானும் ரகுவண்ணாவும் பார்த்துக்குறோம். இப்போ ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்கடா. என் பையனோட மானத்தை வாங்கின அந்த குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒருத்தையும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது. அதுதான் என் ஆசை, அதுதான் என் லட்சியம். அவளுக்கு யாருமே என் வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது. ஏம்மா நீங்கள் இப்படி ஃபீல் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு வரப்போகிற மருமக எல்லாருமே நல்ல மருமகளாக தான் இருப்பாங்க. கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அந்த வீட்டு மருமகளாக இருக்கவே மாட்டாங்க. என்னமோ சொல்கிறீங்கடா. அவளுக்கு 3 பேருமே ரொம்ப அழகாக தான் இருக்கிறாளுங்க. நானும் பார்த்துட்டு தான் வரேன். எங்காவது உங்களுக்கு யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குதுடா. ஏம்மா,
எத்தனை பொண்ணுங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஃபாரின்ல பார்க்காத பிள்ளைங்களையாமா இங்கே பார்த்து மயங்கிற போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, விடுமா, நீ கவலைப்படாத. அதெல்லாம் இல்லை கண்ணு. நம்மளுக்கு நமக்குன்னு ஒரு பொண்ணை பிடிக்கணுன்னு இருந்தால் அது பிடிச்சதாகும். ஆனாலும் இப்போ ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பிள்ளைங்களை யாராவது பிடிச்சிருந்தா கூட அது வேண்டவே வேண்டாங்கன்னு இப்போவே அம்மா சொல்லிடுறேன். உங்கள் அண்ணனுங்களும் வரட்டும், அவனுக்கு கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். வந்துருவானுங்கம்மா, ஏமா நீ வேற. மா என்ன காலங்காத்தாலே வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன், பசிக்குது ஏதாவது செய்ய மாட்டியா? என்னமாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ வேற ஏன்னா இவ்வளோ மணி நேரம் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க, இப்போ நீங்களும் மாட்டினீங்க போங்க. ஏன்டா என்னை பார்த்தா உங்ககிட்ட எல்லாம் புலம்புற மாதிரியாடா தெரியுது? ஐயோ வேளா, நாங்கள் எதுவுமே தப்பா சொல்லலை. நீ என்ன சொன்னாலும் நாங்கள் அதவே செய்கிறோம். தயவு செய்து மூஞ்சி இப்படி வைக்காத, நல்லாவே இல்லை. என்னாச்சு என் செல்ல குட்டிக்கு, ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? இங்கே பாருங்கடா, உங்கள் 3 பேத்துக்கிட்டையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சில விஷயங்களை. என் பேரையும் அப்பா பேரையும் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்கன்னா தாராளமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் அப்போ அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட இல்லை, எப்போவுமே பேசவே மாட்டோம், பார்த்துக்கோங்க. மா என்னம்மாச்சு உங்களுக்கு, ஏன் புதிர் போடுற மாதிரி பேசுறீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, நீங்க சொல்றது கேட்காம வேற யார் சொல்றதமா நான் கேட்க போறேன்? இங்கே பாருங்கடா, எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நீங்கள் 3 பேருமே கல்யாணம் பண்ணணும். ஏன் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதி மதம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான், நீங்கள் 3 பேருமே உங்கள் அத்தை இருக்காளே, அத்தைன்னு முன்னாடி ஒருத்தர் இருந்தாலே ரமா, மனோ, அவங்களோட பொண்ணுங்களை யாரையும் நீங்கள் நேசிக்கவே கூடாது, புரியுதா? அப்படி ஏதாவது நேசித்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்க, உங்கள் அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. என்னால் அவளுகளை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்க முடியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவளுக்கு 3 பேத்தையும் நான் பார்த்தாச்சு. 3 பேருமே ரொம்ப அழகாக இருக்காளுங்க. எங்காவது உங்கள் 3 பேர்த்தில் யாருக்காவது அவங்கள யாராவது ஒருத்தரை பிடிச்சி அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது. ஐயோ, அம்மா என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க. கஹி வேற நம்ம அத்தையோட பொண்ணுங்களை உறுத்தியாச்சு. நான் எப்படி, அவ சொன்ன மாதிரியே தான் இப்போ இங்கே நடக்குது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எப்படி அம்மாவை அப்பயும் சமாதானப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியலையே. இவனுக்கு 2 பேத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு இவளை நான் லண்டன்லேயே பார்த்துட்டேனே, லண்டன்லேயே லவ் பண்ணிட்டேனே. ஐயோ முருகா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என்னங்கடா 3 பேருமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாய் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்கடா? ரகு தங்கம், எனக்கு உண்மையான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீ நம்ம அத்தை புள்ள சின்னவ இருக்காளே அனிதாவை தானே கட்டிக்க போகிறேன், அதனால எனக்கு உண்மையான நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவனுக்கு 2 பேத்து மேலே தாண்டா எனக்கு நம்பிக்கையே இல்லை. அட பாவமே, முதல் ஃப்ராடே அவன் தான். அவன் உன்னை அனிதாவியை லவ் பண்ணுறான், நம்ம அத்தை பிள்ளை ஒருத்தியை தான் லவ் பண்ணுறான். நீ சொல்கிறதுக்குள்ள அதுவும் எங்களுக்கு தெரியாதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனும் லவ் பண்ணான், என்ன பண்ண போகிறானோ தெரியலையே. டே வாய் மூட்டுற போட்டு கொடுத்துறாதுடா, பேசாமல் இருடா. அப்பாடா, நல்ல வேலை, நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்பயோ காவியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அம்மா கிட்ட சொன்னாலும் அம்மா சந்தோஷப்பட்டு என் காலத்தில் சேர்த்து வச்சிருவாங்க. பாவம் ரகுதா என்ன பண்ண போறான்னு தெரியல. பார்ப்போம். நல்ல வேலை, நம்ம அத்தை பிள்ளைங்க யாரையும் லவ் பண்ணலையே. நான் சுனிதாவில் லவ் பண்ணுறேன். என் ஆளை கண்டிப்பாக இவங்களுக்கு பிடிக்கும். அவளோட பொறுப்பு, அவளோட அழகு, அவளோட குணாதிசயம் எல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னங்கடா 3 பேருமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் முதல்ல சத்தியம் பண்ணி கொடுங்கடா, நான் பார்க்குற பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன், இவளுக்கு யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. அம்மா நான் சொல்றேம்மா, உனக்கு நான் வாக்கு தரமா, கண்டிப்பா அத்தை பிள்ளைங்க 3 பேத்துல யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போதுமா? சந்தோஷமா? நீ எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நான் உனக்கு கொடுக்குற சத்தியம். கண்ணு, ரொம்ப சந்தோஷம் கண்ணு. சாமி, நீ எப்படி என் மனசுக்குள்ளே வச்ச, அதுவே எனக்கு சந்தோஷம். இதே மாதிரி எப்பவும் இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் கதிரு. ஏண்டா வெற்றி, ரகு, உங்களுக்கு பின்னாடி பிறந்த பையனே அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருச்சு, ஆனால் நீங்கள் தாண்டா இப்படி இருக்கீங்க. அம்மா அது பிரதர் வேணா, சத்தியம் பண்ணாத. இவன் ஏன் இப்படி சொல்கிறான்? என்னவா இருக்கும்? ஐயோ, எனக்கு தெரிஞ்ச உண்மையை உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் பிரதர்? ஐயோ. சரிம்மா, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செய்யவே மாட்டேன். போதுமா? அப்போ நீ அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேங்கிறல்லடா? ஏமா, அவன் தான் சொல்லிட்டானே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யவே மாட்டான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அத்தைங்கிற பேரை சொல்ற கூட அவனுக்கு வருத்தமா இருக்கும் போல. அதனாலதான் அவன் எதுவுமே சொல்ல. அந்த மாதிரி ஒரு உறவே இல்லைன்னு அவன் நினைக்கிறான். விட்டுருங்களேம்மா. என்ன அண்ணே, நான் சொல்றது கரெக்டு தானே?
இவன் எதையோ சொல்ல வரான். சரி, இவன் ஏதோ சொல்ல வந்தால் அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டான். இவன் சொல்கிறதுக்கு ஆமா போட்டுற வேண்டியதுதான். ஆமாம்மா, தம்பி சொல்கிறது கரெக்டு தான். இப்படிம்மா நான் அவங்களெல்லாம் உறவு வச்சு கூப்பிட முடியும்? நீ கவலைப்படாதம்மா, உன் விருப்பத்துக்கு மாற எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் கண்ணு. நான் ஆசைப்பட்டதெல்லாம் இது மட்டும்தான். நீங்கள் 3 பேருமே நான் நினச்ச மாதிரி நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். எப்படி இருந்தாலும் கணிதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். உங்கள் 2 பேர்த்துக்கும் நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் என் ஆசை. கண்டிப்பாக என் பசங்க அதை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது போதும் கண், அது போதவே போதும். இந்த அம்மா வேற நேரங்காலம் புரியாமல் ஏதோ ஒன்று பேசுதே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஒரு மருமக கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிது, ஆனால் 2 மருமகளை பார்த்துருக்கோன்னு அம்மாவுக்கு தெரியாமல் போச்சு. கடவுளே. சரி சரி, இதுவே முதல்ல அண்ணன்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். இந்த கதிர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் போலயே, அவன் வேற பொண்ணை பார்த்துட்டோன்னு. விடு விடு, அவனை வச்சு செய்கிறேன். டேய், எதுக்காகடா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உஷு அது இதுன்னு ஏதோ செய்ய காமிச்சு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி செய்ய காமிச்சேன்? என்னடா விஷயம்? உனக்கு அதாவது புரிஞ்சுச்சேன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ வேற ஏண்ணே என்னதாண்டா சொல்ல வர? என்ன விஷயம்? எது இருந்தாலும் தெளிவாக சொல்கிறா. அண்ணன், நம்ம எதிர்பார்த்த விஷயம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலண்ணே. எதிர்பார்க்காத ஒன்று தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அதை சொல்ல தானே நான் உனக்கு கூப்பிட்டேன். என்னடா பேசுகிற? நீ பேசுகிறது எதுவுமே புரியலடா. புரியாத புதிர் போட்டுட்ருக்கேன். தெளிவாக எதாக இருந்தாலும் சொல்லுடா. ஹலோ பிரதர், அண்ணன் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? நீ கொஞ்சம் மூடுறியா, நான் சொல்லிக்கிறேன். என்னடா நடக்குது? 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்னன்னு சொன்னாதானடா புரியும். ஆனால் உங்கள் 2 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரியலங்கிறது மட்டும் எனக்கு தெரியுதுடா. அண்ணே, ஒரு விஷயம் இல்லை, பேசாமல் இருடா. நான் சொல்கிற விதத்தில் சொல்லிக்கிறேன். நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காது. உனக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காதுடா, நல்லதுக்கு இல்லை. உனக்கு அப்படியே வயிற்றுச்சல்டா, வயிற்றுச்சல். ஆமாம் ஆமாம், போடாடி போ. உனக்கும் இதே மாதிரி இருந்திருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும். நாரவை வைக்காதீங்கடா, போங்கடா. நல்லவனுக்கு நல்லதான்டா நடக்கு. வரட்டா வச்சுக்கிட்டு. என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமலே போயிட்டேன். உன்னை வச்சுட்டு என்னதான் பண்ணுறது தெரிலடா. என்ன 2 பேரும் இங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்கு? ராங் டைமிங்கில் கரெக்டாக வர்றதே அம்மாவுக்கு வேலையாக போச்சு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதாம்மா பேசிகிட்டு இருக்கோம். ஏம்மா? டேடி, அங்கே பாருங்கடா, அவளுக தான் உங்கள் அத்தையோட மகளுக, பார்த்துக்கங்க. என்னது? ஆறது? என்னங்கடி என்ன? எங்கள் பசங்க இருக்கிற பக்கமாக பார்த்து நீங்கள் பாட்டுக்கு வளைச்சி போடுறதுக்கோசரம் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு நிற்கிறீங்களா? அக்கா, இங்கே என்ன நடக்குது எனக்கும் தெரியலடி. அப்போனா வெற்றி சாரும் ரகுவும் நம்ம அத்தை பசங்களில் ஒன்றா? எனக்குமே புரியலக்கா. புரிய நினைக்கிறேன், ஒன்றும் இல்லைக்கா. சுனி, என்னடா நடக்குதுங்க? இதுதான் என்கிட்ட சொல்ல வந்தியாடா? சுனிதா நம்ம அத்தை பொண்ணுக்குள்ள ஒருத்தியாடா? ஆமாண்ணே, அதை சொல்ல தான் உங்ககிட்ட கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கும்னு நான் நினைக்கல. அம்மா சத்தியம் வாங்கணும்னு நினச்சதும் இதுக்காக தான். நான் இதை வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட இதை பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுட்டே இருந்தேண்ணே. டேய், எப்படிடா? அண்ணே, கவலைப்படாதண்ணே, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். காலம் எல்லாத்தையும் மாற்றும். டேய், உனக்கு புரியுதா இல்லையாடா? இல்லை, அப்பன்னா எல்லாமே போச்சா? எல்லாமே போச்சு. இல்லை, எனக்கு தெரியாது. நீங்கள் ரொம்ப பேசாதீங்க. எங்களுக்கும் இன்னும் உங்கள் பையனை மயக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. உங்கள் பையங்களை எங்கள் பின்னாடி வர வேணான்னு சொல்லி வச்சுருங்க. நாங்களும் உங்களை மயக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைங்களை பார்த்து கொடுப்பாங்க. உங்கள் பசங்கிட்ட சொல்லி வைங்க. அடி எங்கள் அப்பா, இன்னும் ரோஸ்டெல்லாம் உங்களுக்கு குறைச்சல் இல்லை. உங்கள் அக்கா பண்ண பிரச்சனையே எங்களுக்கு தலைப்பாடாக இருக்குது. அதுலேயே என் பிள்ளை வெற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். இனி ஒருக்கா தேவையில்லாமல் உங்கள் அக்காவனாலேயோ இல்லை உங்களாலேயோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஆம்பளை பெற்ற உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைனா பொட்டை பிள்ளை பெற்ற எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும். எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணி சங்கடப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த பாட்டி உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வர போய் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இல்லாட்டி உங்கள் மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் ஒன்று, வாழ்க்கையில் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா நினச்சாரோ அவங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். எந்த சூழலில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த சூழலில் இருக்க வேண்டிய சூழ்நிலையை கட்டாயமாக எங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டார். ஆனால் அதுக்காக உங்கள் பையனை மடக்கி போட்டு அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு இன்னமும் எப்பவும் கிடையாது. உங்கள் பசங்கக்கிட்ட சொல்லி வைங்க.
எப்படிடா பல்லு மேலேயே போட்டேன் பத்தியா? நீ நல்லா போட்ட. எங்கள் வாழ்க்கையே விளையாட்டாக்கிட்டியே தாயே. உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது? எதுக்குமா அனாவசியமா அந்த பொண்ணு மனசில் எதுவும் இல்லைனாலும் நீ பேசுறதுலேயே ஏதோ ஒரு எண்ணம் வந்துடும். பேசாமல் இருமா, நம்ம வந்தால் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோமே. இல்லைடா, பொதுவாக காமிச்சு வைப்போமேன்னு காமிச்சேன். பாவம், அவன் ரொம்ப அப்செட் ஆகி போயிட்டான். தேவையா உனக்கு இதெல்லாம்? காலையிலேருந்து புள்ள பார்க்கறக்கே எனக்கு மனசு வரல. அப்படி இருக்கும்போது இவளுகெல்லாம் சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் மினிக்கி திரியிறாளுகள்ல, அதை நான் தீர்த்து வைக்கணுங்கிறக்காக தான் இப்போ கூப்பிட்டு வந்துட்டு காமிச்சேன். எங்காவது தெரியாமல் வேறு ஏதோ ஒரு அத்தை பிள்ளைங்க இல்லை வேறு ஊருக்கார் பிள்ளைங்கன்னு பையன் மனசில் ஆசை வளர்த்திட்டானா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உங்கள் 3 பேத்தையும் கூப்பிட்டு காமிச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அதுவே போதும். ஐயோ அம்மா, உன்னை வச்சுட்டு நான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நடந்துட்டு இருக்கேம்மா. சரி பார்த்துக்கலாம் விடு. இப்படி தான் இந்த அம்மாவை சமாதானப்படுத்தி வாழ்க்கையை நாங்கள் வாழ போகிறோன்னு தெரியலையே. என்னால் காயோ யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவள் சொன்னது கரெக்டு தான். ஏதோ ஒரு சூழ்நிலை பிரச்சனைனா என்ன பண்ணுறது? இதெல்லாம் யோசிச்சு தான் அவன் என் காதில் வேணாம் வேணான்னு சொல்லியிருக்காளோ. காயோ, கண்டிப்பாக நம்ம நிலமை மாறும். உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒத்து போகும். கவலையே படாத. எங்கள் அம்மா உன்னையே வாயால் என் மருமகளே வாடி நீ தாண்டி என் பையனுக்கு கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி கூப்பிட்ற லெவலுக்கு நான் பண்ணுவேன். நம்ம வாழ்க்கை மாறும் காயோ. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அண்ணன் வேறு ரொம்ப அப்செட் ஆகிட்டான். ஃபஸ்ட்டு அவனை போய் சமாதானப்படுத்தணும். கடவுளே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ அந்த காவியோட தங்கச்சிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவன் மேலே நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கேனே. இப்போ காவியை இவகிட்ட தப்பான ஒரு எண்ணத்தை பிரதிபலிச்சிட்டானா சுனிதா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். நான் எப்படி இவளை சமாதானப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ண முடியும்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? இப்போ தான் கொஞ்ச நாளாக சுனிதாவை பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்தை மொத்தமாக சுரண்டி எடுத்துட்டீங்களே கடவுளே. முதல்ல மனசை தளர விடாதீங்கன்னு உங்ககிட்ட ஒரு உண்மையை நானும் சொல்லணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். தயவுசெய்து ஃபீல் பண்ணுறது நிறுத்துங்க. நீங்கள் ஏன்னா இப்படி அழுகிறீங்க? நீங்கள் அழுத நான் என்றைக்குமே பார்த்தது இல்லையேண்ணே. நாங்களே ஃபீல் பண்ணால் கூட எவ்வளோ தைரியமாக இருப்பீங்க. ஆனால் ஏன்னா இப்படி? ரகு, உனக்கு தெரியாதுடா. இதோட இது 2வது முறை நான் அழுகிறதுடா. ஒன்று அவமானத்தில் அழுதேன், இன்னொன்று என்னால் என் காதலுக்காக இப்போ அழுகிறேன்டா. சுனிதாவை எவ்வளோ பிடிக்கும், நான் எவ்வளோ விரும்புகிறேன்னு உனக்கு தெரியும்ல. என் கதிருக்குமே தெரியுமேடா. என்னால் முடியலடா. அவள் இல்லாமல் நான் எப்படிடா வாழ முடியும்? அப்படி இருக்கும்போது அவள் தான் காவியோட தங்கச்சின்னு தெரிஞ்ச பிறகு எப்படிடா எங்கள் காதல் கல்யாணத்தில் ஒன்று சேரும்னு நினைக்கிறேன். அப்படியே காவியை ஒத்துக்கிட்டா கூட சுனிதா ஒத்துக்குவாளடா. என் வாழ்க்கை என்ன போகுதுன்னு எனக்கே தெரிலடா. இப்போ தான் கொஞ்ச நாள் அவள் கூட சந்தோஷமாக நான் நிம்மதியாக இருந்தேன்டா. அந்த வாழ்க்கை இப்படி சுக்குநூறாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கலடா. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேண்ணே. உனக்கு என்னடா, எந்த பிரச்சனையுமே இல்லையேடா. நீ அனிதாவை தானே லவ் பண்ணுற. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே. கண்டிப்பாக உனக்கு அனிதாவை சேர்த்து வச்சுருவாங்கடா. ஆனால் என் விஷயத்தில் அப்படி இல்லையேடா. இப்போ அம்மா என்கிட்ட சத்தியம் அப்படி இருக்கும்போது நான் உடனே போய் நீங்கள் சத்தியத்தை கேட்ட மாதிரி நான் அந்த மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்ல முடியுமாடா? யோசிச்சு பாரு. என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குடா, வெக்கமாக இருக்குடா. அம்மாக்கிட்ட நான் என்னன்னு போய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாத்தோடும் என்னோடது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? நான் எதுவுமே விரும்பக்கூடாதடா. நான் விரும்பினாலும் இப்படி தான் நடக்குமா? அண்ணன், தயவுசெய்து அழுகாதீங்கண்ணே. நீங்கள் இப்படி உடஞ்சி போய் அழுததை நான் பார்த்ததே இல்லைண்ணே. வேணாண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. இல்லைடா, அவள் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்டா. அவளும் எனக்கு ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னான். ஆனால் அவன் மனசில் நான் இருக்கிறது தெரிஞ்சுட்டு அவளை விடாப்பிடியாக துரத்தி லவ் பண்ணேன்டா. எப்படியோ எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு பயந்துட்டு அவள் காதலை ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா, என்னை நீங்கள் விட்டுற மாட்டீங்களே, என்னை ஏமாத்திர மாட்டீங்களேன்னு அவ்வளோ கேள்வி கேட்டாடா. அப்போவும் நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக எனக்கு பொண்டாட்டின்னு அது நீ மட்டும்தானு. அவள் ஏன்னா நம்ம வீட்டு வசதியை பார்த்து ரொம்ப பயந்துட்டாடா. ஆனால் அது எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி அவளை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இப்போ நான் இல்லாமல் அவள் இல்லாமல் நான் இல்லை. 2 பேரும் ஓர் உயிர் 2 உடலாக இருக்கிற மாதிரி இருக்கும்டா. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நான் எப்படா சமாளிக்க முடியும்? பத்தாதிக்கு அவங்க அக்காவோட பிரச்சனைக்கு நான் ஒரு காரணம் நினச்சா அவங்க அக்கா சொல்கிறத அவன் நம்புவாளா, அவங்க அம்மா அப்பா சொல்கிறத நம்புவாளா, நான் சொல்கிறத நம்புவாளாடா? யோசிச்சு பாருடா. ஆனால் நெகட்டிவாக யோசிக்காதண்ணே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னடா பிரச்சனை? நீ எப்படி சுனிதாவை லவ் பண்ணுறியோ அதே மாதிரி தானே சுனிதாவோட அக்கா காயத்ரி நான் லவ் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது சுனிதாவும் காயத்ரியும் நம்ம மாமா பொண்ணுங்கன்னு. அது தெரிஞ்சனையும் கிட்ட சொல்லான் தான் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எதுவும் சொல்ல முடியாத லெவலுக்கு ஆயிடுச்சு.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம தானே யோசிக்கணும். நம்ம விரும்பின பொண்ணை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம ஆசைப்பட்ட பொண்ணுங்களோட அமைச்சுக்கிட்டால் தான் சந்தோஷமாக வாழ முடியும். ரெண்டாவது, அனிதாவுக்கு என் மேலே இருக்கிறது ஒரு சின்ன ஈர்ப்பு தான். அவள் என்னை லவ் பண்ணலண்ணே, நானும் அவளை லவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படின்னா நாங்கள் உள்ளே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ முடியும்? இப்போ என்னடா பண்ணலான்னு சொல்கிறேன். எனக்கு எதுவுமே புரியலடா. என்னால் சுனிதா இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கும் அப்படி தானே, காயத்ரி இல்லாமல் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலண்ணே. கவலைப்படாத, எனக்கு இன்னும் காயத்ரி ஓகேவே சொல்லலை. என்னாலே அப்படி இருக்கும்போது நீயும் சுனிதாவும் ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் லவ்வை சேர்த்து வைப்பேண்ணே. என்ன தடை வந்தாலும் நான் சேர்த்து வைப்பேன், கவலைப்படாத. நான் எதுவுமே அவங்க அக்காவை பண்ணவே இல்லைடா. ஆனால் பழிப்புற என் மேலே விழுந்துருச்சு. அவளும் என்ன தான் பார்த்தேன்னு சொல்லிட்டாளேடா. அது எப்படிடா வாய்ப்பு இருக்கும்? தெரியலண்ணே, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண போனதை அவள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம்ல. அதை நம்ம கிளாரிஃபை பண்ணி முதல்ல வீட்டில் இருக்க பிரச்சனையை உடைப்போம். அதுக்கப்புறம் உன்னோட கல்யாணத்தை பற்றியும் என்னோட கல்யாணத்தை பற்றியும் மெதுவாக பேசி இப்படியாவது சம்மதம் வாங்கிடலாண்ணே. இதெல்லாம் நடக்குமாடா? நடக்குண்ணே, நடக்கும். நம்ம தான் நடத்தணும். சரிடா, நீ சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கலாம்டா. நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது தைரியம் கிடச்சிருக்கு. பார்ப்போம். சரிண்ணே, சரி. சுனிதா, ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்காக இப்போ நீ அழுதுட்டு வரேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒன்றும் இல்லைக்கா, நான் ஏன் அழுகணும்? நான் எதுக்காக அழுகலையேக்கா? பொய் சொல்லாதடி, நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். உனக்கு ரகுக்கிட்டேயும் கதிர்கிட்டையும் நீ ஏதோ புதுசாக பேசுகிற மாதிரி தெரியல. ரொம்ப ஜோவியலாக பேசுகிறேன். நான் தான் அவங்கக்கிட்ட வேலைக்கு இருக்கேன். நானே அப்படி பேசினதில்லை. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவ்வளோ ஜோவியலாக பேசுகிற? பத்தாதிக்கு கதிர் உன் அண்ணி அண்ணின்னு வேற கூப்பிட்டு வந்தார். எனக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்குது. உண்மையே சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, திருப்பி ஏன் நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கேட்குறது உனக்கு நோய் நோய் தாண்டி இருக்கும். ஆனால் நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. நான் அப்போவே சொன்னேன், தேவையில்லாத மனசில் ஏதாவது வளர்த்திக்காத, நம்ம வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. அக்கா விஷயத்துலேயே நிறைய பட்டுட்டோன்னு சொன்னேன்ல. சும்மா அக்கா அக்கான்னு பேசி பேசி வாழ்க்கையை இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். என்னை பார்த்து சொல்லடி, திரும்படி. இல்லை, ஒன்றும் இல்லை. என்னை பாருன்னு சொல்கிறேன்ல. இல்லை. ஏய், எதுக்கிட்ட இப்படி அழுதுட்ருக்கேன்? ஏன்டி இப்படி அழுகிற? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஏய், நீ தங்கச்சி, எதுக்காக இப்படி அழுகிற? என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. ஒன்றும் இல்லைக்கா, அக்கா கிட்ட சொல்லு. காயும், நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஏய், ஏதோ பண்ணியிருக்கேன், உண்மையை சொல்லு. சரி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். என்ன விஷயம்டி? நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்க்கா. அது வேற யாரும் இல்லை, வெற்றியை தான் லவ் பண்ணுறேன். எப்படி பேசுகிறேன்? வெற்றியை லவ் பண்ணுறியா? இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையாடி? புரியுது, எல்லாம் புரிஞ்சிருச்சு. நம்ம காவியாக்காவோட பிரச்சனைக்கு மூல காரணமே வெற்றிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீ எப்படி வெற்றிங்க? அவர் என்னை ரொம்ப லவ் பண்ணார். ரெஸ்டாரண்ட் அடிக்கடி வருவார். நான் இதெல்லாம் வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் அவர் தான் என்னை விடாமல் என்னை வற்புறுத்தி, அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ தான் நான் அவர் மேலே வச்சுருந்த காதலை உணர்ந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி பயந்து நான் லவ் யூ வெற்றி எந்திரிங்கன்னு சொன்னேன். அப்படிதான்க்கா என் காதல் அவருக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் எப்படியாவது சம்மதம் வாங்கி என்னை கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நம்பிக்கையில் தான் நானும் ஓகே சொன்னேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லைக்கா. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கடி? ஐயோ கடவுளே, போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் காவியா வெற்றியை பார்த்து என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரில. கடவுளே, எல்லாம் நல்லபடியாக முடியணும். எனக்கு தெரிஞ்ச வெற்றி அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாருக்கா. அப்படின்னா நம்ம காஃபி அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லவே இல்லைக்கா. நம்ம அக்காவை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். வெற்றிக்கிட்ட பழகினதை வச்சு நான் சொல்கிறேன். அவரோட விரல் கூட என் மேலே தின்னது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சின்சியராக ஜென்யூனாக லவ் பண்ணாருக்கா. கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. வேறு ஏதோ பிரச்சனை தான் நடந்திருக்கு. நம்ம அக்கா தான் அவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலோன்னு தோணுது. எனக்கு வெற்றி வேணுக்கா. கண்டிப்பாக அவர் எல்லாமே என்னால் வாழ முடியாது. இந்த கொஞ்ச நாளில் அவரை நான் ரொம்ப நேசிச்சிட்டேன். என்னையும் அவர் ரொம்ப நேசிச்சிட்டார். என்னால் வெற்றி இல்லாமல் இருக்க முடியாதுக்கா. என்னடி பேசுகிற? தெரிஞ்சு தான் பேசுறியா? இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுடி. தயவுசெய்து வெற்றியை மறந்துட்டு வேலையை பாரு. எப்படிக்கா முடியும்? இந்நேரம் வெற்றிக்கும் புரிஞ்சிருக்கும். புரியுதா? வெற்றி கண்டிப்பாக இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அவன் மனசை மாற்றிக்க ட்ரை பண்ணிவான். ஆனால் நீயும் அதே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு தாண்டி நான் எல்லாமே வேண்டான்னு ஒதுங்கி நின்று நீ என்னை ஃபோர்ஸ் பண்ண. ஞாபகம் இருக்கா? ரகு, எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லாமல் இருக்குமா? ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆசை இருக்குது. ஆனால் ரகு கிட்ட நான் சொல்லாமல் இருந்ததுக்கான காரணமே இதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் என்னால் ஃபேஸ் பண்ணிக்கிற லெவலுக்கு தைரியம் இல்லை. என்னால் தான் எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு வீட்டில் ஒவ்வொரு டைமும் கெட்ட பேர் எனக்கு தான் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் ஒதுங்கி நிற்கிறேன்டி. எல்லாத்துக்கும் உணர்வுகள்னு ஒன்று இருக்குது. தயவுசெய்து
இவங்க தான் பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சிருச்சுல்ல. மனசில் இருக்கிறத அழிச்சிட்டு தயவு செய்து நீயா இரு. என்ன நடக்கும்போது நடக்கட்டும். தேவையில்லாமல் எதையும் பிரச்சனை பண்ணிடாத. இல்லை காயும், சொல்கிறேன்ல கேளு. அக்கா நான் என்ன பண்ணுவேன் அக்கா? அல்லாதடி அக்கா, நான் கூட எப்பவும் இருப்பேன், கவலைப்படாத சரியா? இதெல்லாம் கடந்து போயிடும், கவலையப்படாத. எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கடவுளாக பார்த்து நடத்துகிறது தான். ஃபீல் பண்ணாத சரி? நீ சொல்கிற மாதிரி நான் இருக்கேன். இனி வெற்றி உன்னை பார்த்து பேச வந்தாலும் பேசாத, வேலைக்கு போயிரு, தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிக்காது, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிக்கா சரி. காதலின் மடியில் தானே